ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் போன இடம் தான் தேவசகாயம் பிள்ளை. தேவசகாயம் பிள்ளை ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் நம்ம நெத்தாலத்தில் தான் அவர் ஃபஸ்ட்டில் பிறந்து வளர்ந்து வந்தார். அவருடைய தந்தையார் பெயர் வாசுகி நம்பூதிரி என்று அழைக்கப்படுவார். தேவகி அம்மையார் என்னும் அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் இந்த தேவசகாயம் பிள்ளை. அவருக்கு முழு பெயர் நீலகண்ட பிள்ளை. இவர் நீலகண்ட பிள்ளைன்னு பெயர் சூட்டப்பட்ட பிறகு இவர் நம்ம ஹிந்து முறைப்படி நீலகண்ட பிள்ளைன்னு இருந்தார். இவர் திருவட்டாறு இதில் ஆதிகேசவர் கோவிலில் பணிபுரிஞ்சு வந்தார் நம்பூதிரியாட்டு. அப்போ அதுக்கு பிறகு அவருக்கு அரசபையில் வேலை கிடச்சி அதில் பணிபுரிஞ்சு வந்தார். அதனால அவருக்கு ரொம்ப நாளாட்டு அவர் அரசபையில் படத்தளபதியாட்டெல்லாம் இருந்தார். அந்த இதில் அவருக்கு நல்ல செல்வாக்கும் நல்ல ஒரு பணி புரிஞ்சதாக அவருக்கு நல்ல மரியாதையும் மார்த்தாண்டவர்மா அங்கே கேரளாவில் உள்ள அரசமையும் எல்லாமே இதில் பணிபுரிஞ்சு இவருக்கு நல்ல மரியாதை இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில். அதனாலேயே இவருக்கு பல பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து இவர் நல்ல ஒரு பணிபுரிஞ்சு இவருக்கு நல்ல ஒரு இதில் இருந்தால இவருக்கு நிறைய செல்வாக்கெல்லாம் அமைஞ்சிருந்து. இவருக்கு பேரை இவர் பிறகு மாற்றினார். காரணம் என்னன்னா இவருக்கு ஹிந்து மதத்தை காட்டிலும் கிறிஸ்டின் இதில் இவருக்கு நல்ல பிடிச்சு போனதால் இவர் கிறிஸ்டின் இதிலே மாறினார். அப்போ நம்ம அரசபையில் இருந்தவங்க இவனுக்கு நம்ம குளச்சல் அந்த இதில் ஒருக்க போர் நடந்தது. அந்த போரில் இவரை நல்ல ஒரு பொறுப்பு கொடுத்து படத்தளபதியாக்கி இவரை அதில் நல்ல ஒரு போரிடவுக்கு ஒரு போராளியாக்கி இவர் ஒரு பொறுப்பான ஒரு இதில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இதில் இவர் நல்ல இதில் பொறுப்பாக இருந்து நல்ல ஒரு இதாக இருந்தனால இவருக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அமைஞ்சு. பிறகு இவருக்கு என்ன ஆச்சுன்னா இவர் மதம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு மதம் மாறினேருந்து இவருக்கு மேலே ஒரு கேஸு ஆச்சு. பிரச்சனை ஆகி இவர் பிறகு இவரை நிறைய சித்திரவதை பண்ணினாங்க. இவரை நல்ல இருட்டு அறையில் அடைச்சி போட்டு அதில் எறும்புகளை எல்லாம் போட்டு பிறகு சாப்பாடு தண்ணி ஒன்றும் இல்லாமல் இவரை பயன்படுத்தி அப்படி ஒரு இருட்டு அறையில் குரங்கு அந்த மாதிரி இந்த சுண்ணாம்பு கலவையெல்லாம் மேலே தடவி அதுக்கு மேலே நிற்க வச்சு மிளகாவையெல்லாம் மேலே தேய்ச்சி அப்படி புண்காயத்தில் இட்டு சித்திரவதையெல்லாம் பண்ணி அந்த மாதிரி இவரை கொடுமைப்படுத்தி அதனாலேயே இவருக்கு அந்த இவர் பேரை மாற்றினார். இப்போ என்ன தேவசகாயம் பிள்ளைன்னு சொல்லி பேரை மாற்றினார். அல்லங்க இவர் பேர் நாசர்னு சொல்லி தான் இவருக்கு நம்ம பேரை போட்டு வச்சு கொடுத்தாங்க நம்ம கிறிஸ்டின் இது முறைப்படி. அப்படி ஒரு சர்ச்சில் நம்ம திருநெல்வேலி என்ன ஒரு சர்ச்சில் தான் இவருக்கு பேர் சூட்டப்பட்டது. அப்போ அங்கே பேரை சூட்டப்பட்டு இவருக்கு பிறகு இங்கே தான் இந்த மாதிரி பிறகு அரசபையில் இருந்தவங்க தண்டனை கொடுத்து இந்த மாதிரி பண்ணினாங்க. இதனால் இவர் பல சித்திரவதைகள் குமார கோயில் இருக்கும் பக்கத்தில் அவருக்கு ஒரு ஆலயம் இருக்குது. அந்த இதில் தான் அவரை கெட்டி போட்டிருந்தாங்க. கெட்டி போட்டு அதில் அவர் குடிக்கோக்கு தண்ணி இல்லாமல் இருந்தனால முட்டு உண்டி அதில் முட்டை இட்டு இடித்து அதனால அதில் தண்ணி வந்ததுன்னு எல்லாம் நம்ம அதில் கதையில எல்லாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் இதில் அவருக்கு கதையை பற்றி பார்த்துருக்கோம், அதை பற்றி படிச்சுருக்கோம். அது என்னன்னு அவர் நல்ல சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அங்கேயும் அவரை கெட்டி போட்ட இடம் சங்கிலிகள் எல்லாம் அமைஞ்சிருக்கு. அவர் எப்படி எல்லாம் தோற்றுவித்தார், எந்த மாதிரி பிறந்து எந்த மாதிரி வளர்ந்தார், அவருக்கு பேர் இந்த மாதிரி நீலகாண்ட பிள்ளைன்னு மாதிரி இவர் நம்ம திருவட்டாறில் இருக்க ஆதிகேசவர் கோவிலில் பூசாரியாக பணிபுரிஞ்சு அதுக்கப்புறம் நம்ம அரசபையில் வேலை பார்த்து அதுக்கப்புறம் இந்த மாதிரியெல்லாம் அவர் பணிபுரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் தான் அவருக்கு இந்த தண்டனையை கொடுத்தாங்க நம்ம இதில். காரணம் என்னன்னா அவர் மதம் மாற்றம் செய்தார்னு சொல்லிட்டு தான் அவருக்கு இந்த தண்டனையை உதவியாளர்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு பேர் இருந்து அந்த அளவுக்கு இவருக்கு செல்வாக்கும் இதுவும் அமைஞ்சிருக்கும் போது தான் இந்த இந்த செயல் இந்த மாதிரி ஒரு துன்பம் அவருக்கு ஏற்பட்டு அவர் ஒரு போதனைக்கு வேண்டி வழிபட்டு இந்த மாதிரி இருந்தார். அவருக்கு இதை பின்பற்றுவதற்கு சில பேருக்கு பிடிக்கல, அதனால் அவரை கொண்டாங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் போடுங்க. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு காரியங்கள் செய்தவருக்கு ஒரு நல்ல ஒரு துன்பம் நடந்ததுக்கு ஒரு அடையாளமாக தான் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க.